ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். இன்று மே 30, 2024. இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான சில முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு முக்கியம், ஏன்னா அதுதான் மார்க்கெட்டை நகர்த்துது. ஸோ கவனமாக பாருங்கள். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலேஜபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனாக்ஸ் விண்ட் எனர்ஜி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ்டர்டே ஓப்பன் மார்க்கெட்டில் சுமார் 900 கோடி மதிப்பிலான ஷேர்ஸை செல் பண்ணாங்க இந்த கம்பெனி. இது 4.5 அளவான ஸ்டேக். இந்த ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ், பிஎன்பி பரிபாஸ், ஆர்பிடேஜ் இவங்கெல்லாம் பை பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் டெய்லி சார்ட்டில் ஒரு பிரேக்குள் கொடுத்துருந்த நிலையில் அதை கன்ஃபார்ம் பண்ணாமையே இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் பண்ணி இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்கான். மேபி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே வந்தான் அப்படின்னா இன்வெர்டர் ஹேமர் பேட்டனை தாண்டி ஒரு கேண்டில் வந்தால் நீங்கள் பை பண்ணலாம். அங்கேயும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ரிவர்ஸில் வரவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து சுவிட்சர்லாந்து லிமிடெட் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சுவிட்சர்லாந்து அடுத்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கைப்பற்றியிருக்காங்க. அது என்னென்னா, ஆதித்ய பிர்லா குரூப் கிட்டேருந்து சுமார் 551 மெகாவாட்கான ஆர்டர் புக் தான் அது. ஏற்கனவே சுவிட்சர்லாந்து கிட்ட 882 மெகாவாட் பவர் ஆர்டர் இருக்குது. இந்த நிலையில் இதுவும் ஆட் ஆன் ஆகும்போது 1433 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ்னஸை ஆட் பண்ணுது. இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் ஷேர் பவர் செக்டாரில் 22 இருந்து 27 உயர்ந்திருக்கு. அடுத்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், இதோடைய ஷேர் மதிப்பும் ஏறும். ஏற்கனவே 9 ரூபா 8 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு 46 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கராக வர சான்சஸும் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து 140 கார்பரேஷனுடைய ப்ராஜெக்ட் இவங்களுடைய கஸ்டமர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகிட்டே வராங்க. ஸோ கம்பெனியை வாட்ச் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. மேபி உங்களுக்கு என்ட்ரி கிடச்சா என்ட்ரி ஆகி நீங்கள் ஒரு கோட்பத்தியாக கூட வரலாம். நெக்ஸ்ட்டு புரோக்கரேஜ் ஃபிர்மான நொவோமா புரோக்கரேஜ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நொவோமா புரோக்கரேஜ் இனாக்ஸ் விண்ட் எனர்ஜி சுவிட்சர்லாந்துக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி கிடச்சா என்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிறதுக்காக எந்த பங்கும் நீங்கள் பை பண்ண வேண்டாம். பிகாஸ் நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அடுத்த அப்டேட் கேம்பஸ் ஆக்டிவேர் லிமிட்டட்லேருந்து. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் 14% விலை அதிகரித்து ட்ரேட் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி வெளியிட்ட Q4 ரிசல்ட்ஸ். Q4 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 43% உயர்ந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் சுமார் 32.7 கோடியாக உயர்ந்திருக்கு. கம்பெனியோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 4.63% உயர்ந்து 363 கோடி ரூபாய்க்கு லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் வெளியானதுக்கப்புறம் கம்பெனி முறையாக ஐபிஓ ப்ரைஸை க்ராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ பை பண்ணுங்க, பட் என்ட்ரி கிடைக்கணும். அதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்ப்போம். கேம்பஸ் ஆக்டிவேர் உடைய வீக்லி சார்ட் தான் பார்க்குறோம். நான் போட்டிருக்கிற அந்த ப்ளூ லைன் தான் ரெசிஸ்டன்ட் லைன். ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து சர்றன்னு மேலே போச்சு. 600 ரூபா டச் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 வீக் கன்சாலிடேஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷேர் கீழே இறங்கி இப்போ முதன்முறையாக ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 9 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. நல்ல வால்யூமில் இருக்குது, பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இன்னொரு வீக் வெயிட் பண்ணி வீக்லி கேண்டில் கிராஸ் பண்ணி மேலே போகும்போது ஹெவி பிரேக் அவுட் நடக்கும்போது என்டர் ஆகலாம். டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர் மேக் லிமிடெட். இந்த கம்பெனிக்கு ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு BHEL கிட்டேருந்து. ஆர்டர் ஒர்த் சுமார் 563.23 கோடி. கம்பெனி ரீசெண்டாக Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் 13% உயர்ந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 84 கோடியாக இருக்குது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 10% உயர்ந்து 1301 கோடியாக இருக்குது. இதோடைய எபிட்டா பார்த்தீங்கன்னா 14.4% உயர்ந்திருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வெயிட் பண்ணுங்கள், 2-3 கேண்டில்ஸ் நல்லா வரணும். இன்னும் டெய்லி சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் என்டர் ஆகலாம். இது மசகன் டாக் லிமிட்டட்லேருந்து ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருந்தாங்க. அதில் 50% ரெவென்யூ க்ரோத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கம்பெனி நெட் ப்ராஃபிட் டபுள் ஆகியிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் 2078 கோடியாக இருந்த ரெவென்யூ இந்த வருஷம் 3103 கோடியாக உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் 326 கோடியாக இருந்தது.
இப்போது 663 கோடியாக உயர்ந்து டபுள் ஆகியிருக்கு. இந்த சந்தோஷத்தில் கம்பெனி ரூ. 12.11 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரெக்கார்டு டேட் இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்த 30 நாட்களுக்குள்ளே இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது மசகண்டாவுடைய டெய்லி சார்ட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூ. 3357.35. ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் ரேஞ்ச் 2471.20. ஷேர் வந்து நல்ல ஹெவி வால்யூம், ஹெவியான கேண்டில், சூப்பரான சிக்னலில் தான் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் நம்ம கவனிக்காமல் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இனி நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம தினமும் பார்க்க ட்ரை பண்ணுவோம். இது புல் பேக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், புல் பேக் நடந்திருக்கு. 9 டே மூவிங் ஆவரேஜில் வந்து பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இது வந்து புல் பேக்கே கிடையாது. ஆக்சுவலாக ஹெவியான புல் பேக் நடந்தால் தான் என்ட்ரி கிடைக்கும். இல்லைனா ஹெவியான ரீடெஸ்டிங்க்கு வெயிட் பண்ணணும். ரெண்டுமே நடக்கலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி கிடைக்கலனா என்ட்ராக வேண்டாம். ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணலாம். ஷேர் இன்னும் மேலே போகும். ரீசெண்டாக ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. பட் ஷேர் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணுங்கள். ஹெவியான ஒரு Q4 ரிசல்ட்ஸு டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் இல்லைங்களா? சரி, ப்ராஃபிட் டபுள் ஆகியிருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். நிறையா இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்க. FIs பை பண்ண சான்சஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தாமத்னா மதரசன் சுமி இவங்க தரப்புலேருந்து Q4 ரிசல்ட்ஸை வெளியிட்டாங்க. அதில் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 654 கோடியிலிருந்து 1372 கோடியாக உயர்ந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 20% உயர்ந்திருக்குங்க. கம்பெனி ரூபாய் 80 பர் ஷேருக்கு டிவிடெண்டாக அறிவிச்சிருக்க நிலையில் இன்னும் ரெக்கார்டு டேட் ஃபைனல் பண்ணலை. கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்த 30 நாட்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்தில் 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஜனவரி 1, 2024 100 பிரேக்கெட் கொடுத்தான். இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூ. 147.70. வீக்லி சார்ட் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டை வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறான். இது வந்து 52 வீக்ஸ் ஹைன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்கணுன்னா வீக்லி சார்ட் தான் பார்க்கணும். டெய்லி சார்ட்லேயும் நல்ல கேண்டில் வந்து ஒரு ரீடெஸ்டிங் நடக்கும்போது என்டர் ஆகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீக்லி சார்ட்டில் ஹெவி வீக்லி பிரேக் அவுட் இல்லை அப்படின்னாலும் டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ரீடெஸ்டிங் அங்கே வெயிட் பண்ணி என்டர் ஆகலாம். இதுவே ரெசிஸ்டன்ட் லெவலில் உடச்சி ஒரு வீக்லி கேண்டில் வரும்போது அதையே நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்து என்ட்ரி ஆகலாம். வீக்லி கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் தான் ஸ்விங் ட்ரேடில் நினைக்க முடியும். ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ரெண்டுமே நமக்கு அப்படி தான் கை கொடுக்கும். நம்ம கெஸ் பண்ணி என்ட்ரு ஆனோம் அப்படின்னா காலை வாரி விட்டோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து டாடா ஸ்டீல் Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 554.6 கோடியாக இருக்குது. இது ஒரு நல்ல நெட் ப்ராஃபிட் நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் இந்த கம்பெனி சுமார் 1556 கோடி ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போது 65% ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. இது வந்து நெகட்டிவ் தான். ஸோ கம்பெனியுடைய ஷேர் இன்றைக்கி ரொம்ப நெகட்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஃபின் டெக்னாலஜிஸ் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் ஃபண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா சுமார் 4.1% ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூ. 712. ஸோ செல் பண்ணியிருக்கான காரணம் என்னென்னு தெரியல. மேபி நான் இந்த ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா நான் உங்களுக்கே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கும்மின் செமிட்டர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட். கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் 76.3% உயர்ந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 318 கோடியாக இருக்குங்க. இந்த கம்பெனியோடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுமார் 2316 கோடி ரெவென்யூவை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஆதித்ய பிர்லா கேபிட்டல் 300 கோடியை ஆதித்ய பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மேபி ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக இருக்கலாம், இல்லை பேலன்ஸ் ஷீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். என்ன ரீசன் தெரில. MG மோட்டார் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட். இந்த கம்பெனி CEO HPCL கூட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. HPCLக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் 22,000 ஃபியூயல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக சுமார் 5,000 EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சுமார் 50 கிலோவாட் டு 60 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ண போகிறாங்க. இது வந்து 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு என்னென்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபெசிலிட்டி ஜாஸ்தியாகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாகும். இதன் மூலமாக HPCLக்கு ஒரு சின்ன இன்கம் ஜென்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆல் ஓவர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.